ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோகி கிட்ஸ். வாங்க இன்றைக்கி எறா வறுவல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, மல்லித்தழை. தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடாக வர வரை வெயிட் பண்ணுங்கள். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. சூடான பிறகு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சின பிறகு 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், இப்போது கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கோங்க. பூண்டு 10 பல் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வந்துடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாட போகட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கின பிறகு எடுத்து வச்சுருந்த எறாவை இதில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கி விடுங்க. மிளகாய்த்தூள் வாட போகிற வரையும் நல்லா கலக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி விடுங்க. இப்போது நல்லா கிளக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடுங்க. இப்போ உப்பு செக் பண்ணிக்கிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்கள். நல்லா கலக்கி விடுங்க. இன்னும் நல்லா சுண்டி வரட்டும். அப்போ தான் தொக்கு பதத்தில் இருக்கும். பாருங்கள், எறா தொக்கு ரெடி. இந்த அளவுக்கு சுருண்டு வந்தால் போதும். இப்போ எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை தூவி விடுங்க. அவ்வளோதான், எறா தொக்கு தயார். எறா தொக்கு ரெடி. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு வாட்சிங்.